ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலி அது மத்திய ரைட் ஹேண்ட் டைரக்ட் பண்ணியிருக்கிற லோகேஷ் கனகராஜ் ஆக்ட் பண்ணியிருக்கிற டிசி மூவி ஃபைனல் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிவ்யூ லேட்டாக வந்திருக்கு, சாரி. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு சத்தியமாக தெரியாது, சடனாக போய் பார்த்தேன். ஸோ அதனால லேட்டாக வருது, வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ ஒரு ஃபாஸ்ட்டாக போட பார்க்குறேன். நான் இந்த படத்தில் ரகுமத்தீஸ்வரன் இந்த ஸ்க்ரீன் பிளேலும் டைலாக்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி சூப்பர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா மெயின் லீடர் லோகேஷ் கனகராஜ், அப்புறம் மெயின் ஹீரோயினா கார்பேண்டா கேரக்டர், ஃபுல் நேம் தெரியல சாரி, கார்பேண்டா கேரக்டர். அப்புறம் செகண்ட் ஹீரோனா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, இந்த தக்லீஃப்ல பார்த்துருப்பீங்களே அவங்க தான். அதை தாண்டி வேற யாரும் உங்களுக்கு பெருசா கேரக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இந்த 3 பேர்ல மட்டும் கதை ஃபோக்கஸாகவே இருக்கும். அதுலேயும் 2 பேர் தான், ஆனால் செகண்ட் ஹீரோனுக்கு பெருசாக கதை இருக்காது, அவங்க முதல்ல போயிடுவாங்க. ஸோ இந்த 2 பேருக்கு மொத்தம் கதையே ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ கதை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஹீரோடைய அம்மா சொத்து பிரச்சனைக்காக கொலை பண்ண அவங்க ஃபேமிலியை பையன் போயிட்டு கொலை பண்ணி, அதாவது அவங்க அம்மா சொத்து பிரச்சனை கொலை பண்ணுறாங்க, அதை பொறுத்துக்காத பையன் பழி வாங்க விதமா அவங்க அம்மாவை ஃபேமிலி கொண்டுடுவான். அதை பிடிக்காத அவங்க அப்பா அவங்க பையனே ஒதுக்கி வச்சிருவாரு. ஸோ சின்ன வயசில் அம்மா இல்லாமல் ஃபேமிலி இல்லாமல் உயிரோடு இருந்தாலும் அப்பாவுடைய பாசம் இல்லாமல் தனிமையில் இருக்கிற ஹீரோட வாழ்க்கையில் யாரும் வராங்களா, வந்தால் அவங்க கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறாங்களா, எந்த அளவுக்கு போகிறாங்க, இதுதான் பேசிக் கதை. கதைன்னு பார்த்தா பேசிக் தான். ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜும் கார்பின் தாங்க மெயின் ஆக்டிங் இல்லை இந்த படத்தில். மெயின்லி தான் அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் மற்ற கேரக்டருக்கும் ஆக்டிங் இருக்கும், ஆனால் இந்த படத்தில் மெயினாக எல்லாரையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறதுனா ஹீரோவும் ஹீரோயின் மட்டும்தான். ஸோ அவங்கள சுற்றி தான் கதை நகர்றதுனால ஸோ நீங்கள் அவங்களோட ஆக்டிங்கை ரொம்ப ஸ்கோப்பாக தெரியும். இதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து லோகேஷ் கனகராஜ் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி மொத்தமாகவே அவர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு வருவார். ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஸ்கோப் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி ஸ்கோப் பண்ணுறதுனால 2 பேர் ஆக்டிங், 2 பேர் அவங்க கதையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அவங்க 2 பேர் மட்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க, மற்ற யாரும் பெருசாக கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயின் போகும்போதோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாகும்போதோ உங்களுக்கு இருக்கும் கனெக்ஷன் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கூட அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு டீப்பாக அவங்களுக்கு கொடுக்க சும்மா மேலோட்டமாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க சாகும்போது நீங்கள் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. அது ப்ளஸ்ன்னு சொல்கிறத விட ப்ளஸ்ன்னு சொல்கிறதும் சொல்கிறது வந்து ஒன்று தான். ஏன்னா சில பேருக்கு வந்து ஹீரோயினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் பிடிக்கும். சில பேருக்கு எல்லா கேரக்டருக்கும் டெவலப்மெண்ட் கொடுத்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் மைனஸ்லையும் போகலாம் ப்ளஸ்லையும் போகலாம். ஸோ சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு பர்சனலாக அது ஒர்க் அவுட் ஆச்சுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா ஹீரோயின் மட்டும்தான் மெயின் லீடாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மற்ற சாகும்போது நமக்கு புஷ் வரும்ல, அது பெருசாக கிடைக்கல. ஸோ அது நமக்கு தேவையும் கிடையாது. நான் மெயினாக லீட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறது ஹீரோயின் மட்டும்தான். ஸோ எனக்கு அது நெகட்டிவாக படலை, அது ஒன்று இருக்குது. அண்ட் இந்த படத்தில் மெயினாக பாசிட்டிவ்னு சொல்ல போனால் அது மியூசிக் தாங்க. பயங்கரமாக ஸ்கோப் பண்ணிக்காது. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஆக்டிங் ஒரு ஸ்கோப்னு சொன்னால், கதையை ஒரு ஸ்கோப்னு சொன்னால், அனிருத்த மியூசிக் ஒரு ஸ்கோப். ஏன்னா அந்தளவுக்கு அவர் மொக்க ஃபைட்டை கூட நல்லா எலிவேட் பண்ணுற மாதிரி மியூசிக் போட்டு நல்லா சமாளிச்சிருக்காரு. ஏன்னு சொல்ல, இந்த படத்தில் ஃபைட் சீன் சத்தியமாக நல்லா இல்லைங்க. இந்த சாணி காயத்தில் எப்படி வருமோ அந்த மாதிரி இந்த என்ன பண்ணுறது, கேப்டன் மில்லரில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மேக்கிங் ஒத்துக்கிறேன். அந்த படத்தோட பட்ஜெட்டும் ஜாஸ்தி, ஆக்டரும் கொஞ்சம் பெரிய ஆக்டர் தான். ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த கொஞ்சம் லோ பண்ணலாம். ஸோ இருந்தாலும் கொஞ்சமாச்சு ஆக்டிங் நல்லா, இந்த ஃபைட் சீன் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபைட் சீன் சுத்தமாக இந்த படத்தில் நல்லாவே இல்லை. ஆனால் நல்லா இல்லை ஃபைட் சீன்ஸை கூட அவர் மியூசிக்கை வச்சு நல்லா புஷ் பண்ண. அதாவது லியோ படம் மாதிரி தான். லியோ படத்தில் ஃபைட் சீன் கேவலமாக இருந்துச்சு, ஆனால் அந்த மியூசிக் அந்த ஃபைட் சீனுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இந்த படத்துலையோ மியூசிக் தான் ஃபைட் சீன்ஸுக்கு உயிர் கொடுக்குது. ஸோ இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் இல்லாமல் பார்த்தா சத்தியமாக ஃபைட் சீன் நல்லா இருக்காது. அந்த மியூசிக்கோட பாட்டே நல்லா இருக்கும், டீசெண்டாக, ரொம்ப சூப்பர் சொல்ல மாட்டேன், டீசெண்டாக ஒன் டைம் வாட்சபிள் அளவுக்காச்சும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் மியூசிக் பெரிய ஸ்கோப்பு. ஸ்க்ரீன் பிளே பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே சாணிக்காய மாதிரி தான் இருக்குது, பத்தோட பட்ஜெட்டும் கம்மி. ஸோ ஸ்க்ரீன் பிளே பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இந்த படம் ஏன் பார்க்கலான்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் ஆக்டிங்கு, அப்புறமா இந்த படத்தில் மியூசிக்கு, அதுக்காக மட்டும் பார்க்கலாம். படத்தில் பெரிய நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, படத்தில் அட்ரினலின் புஷ் கிடைக்கலங்க. ஆனால் அது கொஞ்சம் அட்ரினலின் புஷ்ஷும் கிடைக்கலனாலும் பார்க்கும்போது மூச்சு வாங்க பார்ப்பீங்கல்ல சில பேர் தான், விடுன்னு சொல்லி, அந்த அளவுக்கு இந்த படத்தில் அட்ரினலின் புஷ் கிடைக்கல.
அப்படி கிடைக்கலனாலும் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாக இல்லாமல் என்ன சொல்கிறது, நமக்கு இப்படின்னு நடக்கும்னு சொல்லி ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி நடக்கணும். அதாவது இவங்க 2 பேர் இப்படி மாறணும், இவங்க போய் பேசணும், இவங்க போய் கனெக்ட் ஆகணும், இப்படி சண்டை போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் தோணும்ல. ஹீரோ ஹீரோ அதாவது ஹீரோவோட வாழ்க்கை ஹீரோட வாழ்க்கை இந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும், இந்த கதை இது இப்படி போனால் நம்ம பிடிக்கும் சொல்லுவோம் ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. அதாவது நம்ம இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படி போங்கப்பா அப்படி வேணா இப்படி போங்க நம்ம மைண்டில் தோணும்ல. அதே மாதிரி இந்த படத்தில் அட்ரினலின் புஷ் இல்லைனாலும் அவங்க பண்றது நம்ம யோசிக்க, அதாவது நம்ம யோசிக்கிறமா அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க நம்ம யோசிக்கிறோம்ல, அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் கதையும் மூவ் ஆகிறதுனால நமக்கு பார்க்க பிடிச்சிருக்கு. எனக்கு அப்படி தோணுச்சு. அதாவது இந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதே மாதிரி கதை நடக்குது. ஸோ அதில் புஷ் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த கதை ஸ்க்ரீன் பிளே ஃப்ளோ போகிறதுனால இந்த படம் நம்ம கனெக்ட் ஆகும். எனக்கு பிடிச்சி பசங்களா. ஆனால் இந்த படம் நான் ஒன் டைம் தான் பார்ப்பேங்க. ஏன்னா இந்த படத்தோட கதை ஓட டீசெண்டாக இருந்து ஆக்டிங் நல்லா இருந்தாலும் அனிருத் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் படத்தோட ஆக்ஷன் நல்லா இல்லாததுனால இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். அதை தாண்டி இந்த படத்தில் பேச சொல்லுக்கல. நீங்கள் லோகேஷ் ஃபேனானா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அனிருத் ஃபேனாலும் பிடிக்கும். தசல் வீடியோ கேஸ் ஆக்சுவலி ரிவ்யூ லேட்டாக வந்து சாரி. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ ஃபாஸ்ட்டாக போட முயற்சி பண்ணுறேன். குட் பாய்.